வரகாத்துக்கு. பார்த்தீங்களா என்ன காரியம் பண்ணிகிட்டு இருக்கான்ட்டு. இங்கே கூட்டிகிட்டு வந்து முட்டை போடுறக்காண்டி இடத்த ஒதுக்கிட்டு இருக்கான். இதை நைஸாக அப்படியே பண்ணிட்டு போய் பிடிச்சிட்டு போய் நீட்டாக கொண்டு போய் இவளை என்ன பண்ணணும்னா, ஒரு கோழி அடை வச்சிருந்துச்சுல்ல, அதில் வச்சிடலாம். அதில் போட்டு அடைச்சிட்டோம்னா கம்முன்னு இருக்கும். இப்படியே தான் பண்ணுறான். ஏய் போடா ப்ரௌனி பார்த்தீங்களா, அலிபாய் கத்திஜாவை அங்கே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இவனை பிடிக்கிறது இவ்வளோ ஒரு சிரமம். அவன் கத்திக்கிட்டே கிடக்குறான். இது பிடிச்சிட்டு வந்துட்டோமா, இது இது என் கதவு சாத்தி இருக்கு. ஒழுங்கா இங்கேயே முட்டை போட்டு பழகு, அங்கே போகாத என்ன. அங்கே உனக்கு சேஃப்டி கிடையாது. போய் இதுலேயே ஏறி முட்டை போட விட்டு நான் வந்து உன்னை எடுத்துக்கிறேன், திறந்து விட்றேன், சரியா? எங்கேயும் வெளியே போயிடாது. எதுக்கும் ஒரு குச்சி வச்சு செக்கை கொடுத்துட்டு போயிடலாம். தப்பிச்சு வெளில வந்துட்டானா அன்னைக்கு நேற்று மாதிரி. இதுக்கு இதை பொந்து போட்டிருக்குது. இன்னும் பாவம் இவங்களுக்கு வேறு தீனியே போடல. என்ன பண்ணுது, அவன் என்ன பண்ணுறான்னு தெரியல. அல்லாஹு அக்பர் கபீரா. அவள் வெளில போயிட்டு வந்துட்டாளா? போயிட்டு வந்துருப்பா. காலையிலேயே நான் திறந்து விட்டு தான் போனேன். எல்லாம் கச்ச 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 கச்சன்னு. பார்த்தீங்கன்னா நீட்டாக எல்லாத்தையும் எடுத்து போட்டு நேற்று சொல்லவும் எல்லாத்தையும் எடுத்து போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. ஆமாம், அந்த டயர்லாம் இன்றைக்கி வெளியே எடுத்து போடணுங்க, இல்லை நாரி போய் கிடக்குது. ஓய் போருங்கடி, வரேன் போருங்கடி. இவன் என்ன பண்ணுறான்னு பார்த்துக்கோங்க. ஹலோ மேடம், ஹலோ. குஞ்சு பறிச்சிருக்கு. குஞ்சு பறிக்க ஆரம்பிச்சிருச்சு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இது டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இதை தூக்கி மறைச்சி வச்சிடலாம். மறைச்சி வச்சுட்டு இவ்வளோ ஓப்பன் பண்ணிடலாம். அடுத்த பேட்ச் குஞ்சு பறிச்சிருச்சு. இன்னும் இதுக்கு வந்து இது கொண்டு வந்து போடணும், தீனி போடணும். தீனி ஒன்றும் போடல. தீனி போட்டு அந்த டயர்லாம் தூக்கி வெளில போடலாம். கொஞ்சம் வெளில கிடக்கும். அப்பாடி, இன்னும் நம்ம செக்யூரிட்டி கட்டிக்கிட்டு கிடைக்கிற. ஆமாம் போதுங்க, இதெல்லாம் எடுத்து போட்டு வரேன். வாத்து பாய்ஸ் இங்கே இருக்குது. இந்த வாத்து எங்கே போய் முட்டை போடுதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஏண்டி என்ன வேணும் உனக்கு? இன்றைக்கி என்ன பண்ணியிருக்குன்னா, கொஞ்சம் கோதுமையும் கலந்து போட்டிருக்கு. இந்த பெரிய கோழிக்கு கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்குன்னு சொல்லிட்டு பசி அடங்கும் கோதுமை போட்டோம்னா, அதனால் கோதுமையும் கொஞ்சம் கலந்து போட்டிருக்கு. குஞ்சுங்க இந்த தீனி சாப்பிட்டுச்சுன்னா பெரிய கோழி அந்த கோதுமை பிறகுச்சுன்னா ஒரு அரை கொட்டரை கோதுமை அது சாப்பிட்டுச்சுன்னா போதும், அதுக்கு உப்புண்டு வயிறு நின்றுடும். அதனால் அப்படி போட்டிருக்கு. இப்போ நாளைக்கு அவங்கள இறக்கி விடணும். அவங்கள சேஃப்டியாக வச்சுருக்கு உள்ளார. நாளைக்கு அதை இறக்கி விட்டோம்னா அதை எப்படி கட்டுறதுன்னு தெரியல. அதுக்கு தனியாக
காலை கட்டி வச்சிடணும். காலை கட்டி வச்சிட்டோம்னா பிரச்சனை இருக்காது. ஒருத்தி அவுத்து விட்டு ஒருத்தி இது பண்ணோம்னா சரியாக இருக்கும். இல்லாட்டி எல்லா குஞ்சுங்களையும் இவள்கிட்டே விட்டுட்டு அவளை ஃப்ரீ பண்ணி விட்றணும். அந்த மாதிரி ஏதாச்சும் பிளான் பண்ணி பண்ணோம். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் வாட்டர் ஸ்டோர் ஆகுதுங்க, இந்த ஆடுங்க யூரின் போகிறது. அதனால் என்ன பண்ணலான்ட்டு இருக்கேன்னா, அதை தூக்கி இங்கிட்டு போட்டலான்ட்டு இருக்கேன். இந்த சைடு போட்டு அங்கே ஒரு அவுட்லெட் இருக்குது, அதுக்கு கொஞ்சம் வழி வச்சு இப்படி போட்டு இங்கிட்டு வந்து நம்ம இந்த பழைய போட்டோம்னா ஆடு இங்கிட்டு உட்காந்துக்கும் பார்த்தீங்களா. அப்படின்னா வந்து உனக்கு நம்மளுக்கு அந்த யூரின் வந்து வெளில போயிடும், ஸ்டோர் ஆகாது. ஸோ அப்படி பிளான் பண்ணலான்னு இருக்கேன். அந்த அவுட்லெட்டை ஒன்றும் அந்த இடத்துல எல்லாம் ஃபுல்லாக மண்ணாக இருக்குது, அதெல்லாம் எடுத்து அதுக்கு ஏதாச்சும் வலை கட்டி எதுவும் பூச்சி எதுவும் உள்ளார மெயினாக வந்து எதுவும் பாம்பு கீம்பு உள்ளார வராத அளவுக்கு ஏதாச்சும் வலையை வச்சு கட்டிட்டு இல்லாட்டி துணியை வச்சு கட்டி நம்ம வெளியே விடணும். அதுக்கு ஒன்று வேலையை பார்ப்போம். ஸோ சார் வந்து அவங்க உப்பியை விட்டு போட்டு அங்கே ஒரே கத்தம், அதனால் சாரையும் பிடிச்சி உள்ளார அடைச்சி விட்டேன். அது ஆகி நல்ல வேலை நேரம் வெளில வந்துருவோம். நான் இந்த ட்ரேவை தூக்கி நேரம் வைக்கலான்னு பார்க்குறேன், முடிய மாட்டேங்குதே. சரி, இந்த தட்டில் தான் உட்காந்துச்சுன்னா ஸோ அது பார்த்துக்கும். இதுவும் வந்து இது இல்லாமல் ஒரே இது. சரி, பார்த்து முட்டை போட்டு வாங்க 2 பேரும். ஸோ இவங்க 3 பேர் இங்கே மேய்ஞ்சிட்ருக்காங்க. சேவலை பிடிச்சி உள்ளார அடைச்சி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக அது வந்து அந்த கோழி கூட இருந்தால் தான் அது முட்டை போட மாட்டேன் தெரியுது. ஒரே கத்தம், இங்கிட்டு இது கத்த அங்கிட்டு அது கத்த. வடிவேல் ஒரு டைலாக் மாதிரி, எங்கள் டேடி இங்கிட்டா ஆடா, எங்கள் மம்மி அங்குது ஆடுங்கிற மாதிரி. இவனுங்க 2 பேரும் நேரம் வரைக்கும் பண்ண ராவடி, அவ்வளோ பெரிய ராவடி. இப்போ பாருங்கள், இந்த கிண்ணி கோழி பாருங்கள் இங்கே நின்று கத்திக்கிட்டு கிடக்குது மேலே. ஏன்னா அவங்க 2 பேரும் உள்ளே இருக்காங்கல்ல. நீங்கள் என்ன பண்ணுது? ஆக்சுவலாக அந்த இடத்துல ஒரு காவா மாதிரி எடுக்கணும். எடுத்தோம்னா கீழே வந்து ஒரு அவுட்லெட் இருக்குது, அந்த இடத்துல அதை பேஸ் பண்ணி நம்ம ஒழுங்கு பண்ணோம்னா நீட்டாக இது வரும். யூரின் போச்சுன்னா கரெக்டாக வெளில போயிடும், பிரச்சனை இருக்காது. இல்லை பார்த்தீங்களா, சவுண்டு பார்த்தீங்களா? இல்லை ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க 2 பேரும், புருஷனும் பொண்டாட்டியும். ஒரு வழியாக பல நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் அந்த அவுட்லெட்டை கண்டுபிடிச்சாச்சு. கண்டுபிடிச்சி இப்போ இப்படி எடுத்துகிட்ருக்கோம். இப்போ இங்கிட்டு நம்ம போட்டோம்னா தண்ணி இஞ்சிச்சுன்னா அது அப்படியே அங்கிட்டு போயிடும். ஆக்சுவலாக அங்கிட்டு வந்து தண்ணி இஞ்சிருக்கு வழியில், காங்கிரீட் தானே நம்ம போட்டோம். அதனால் வந்து இங்கிட்டு நமக்கு தண்ணி இருந்துச்சுன்னா அது அப்படி போயிடும். இன்னும் கொஞ்சம் அதை நல்லா வெட்டி விட்டு நீட்டாக ஒரு காவா மாதிரி எடுத்துவிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நீட்டாக தண்ணி போகிறதுக்கு வசதியாக இருக்கும். அங்கிட்டு வெளியே வந்து எதுவும் உள்ளார வராமல் இருக்கிறதுக்கு ஏதாச்சும் துணியை வச்சு கட்டி விட்டோம்னா நீட்டாக இருக்கும். இங்கேருந்து அப்படியே லென்த்தாக எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நீட்டாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்களா, 2 பேர் இங்கே ஒரு பெரிய ரொமான்ஸே நடந்துக்கிட்டு இருக்கு. இவன் இந்த இங்கிட்டு மூலையில் இருக்கா, அவருங்க ஓப்பன் பண்ணி கட்டுறேன். இந்த இது இங்கே இருக்குது, சேவை இங்கே இருக்கேன். இது 2ம் ஒரு பல்கட்ட ஆலோசனைக்கு அப்புறம் அது வந்து இடத்த இது பண்ணி முட்டை போடும். அது வரைக்கும் உள்ளாரையே இருக்கட்டும், திறந்து விட வேண்டாம். மதியானமாக பார்த்து திறந்து விட்டுக்கலாம். ஸோ முட்டை போட்டுச்சான்னு தெரியல, ஒரே கத்தமாக கத்திக்கிட்டு இருந்துச்சு. சரி, திறந்து விட்டேன். 2 பேரும் நேராக கூண்டுக்குள்ளார போனாங்களா, எதுக்கும் ஒரு டவுட்டுக்கு அப்படியே அங்கே அடைச்சிட்டேன். இங்கே முட்டை போடல.
ஆக்சுவலாக என்னதான் தண்ணி முட்டை போடல. சரி, இங்கே இருந்துச்சுன்னா அது அப்படியே எங்கிட்டாச்சும் ஒரு இடத்துக்கு செட் பண்ணி கொடுத்துருவோம். 2 பேர் உள்ளே தானே இருக்காங்க. வாட்டர் வண்டர்ஃபுல் ஐடியா. தானாகவே ஏறி தானாகவே கவுத்துக்குச்சு. எதுக்கு இதை தூக்கி அடைச்சி வைப்போமா? அடைச்சி வச்சோம்னா கொஞ்சம் அது இன்டிமேட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குமே. ஆனால் ஒன்றும் முட்டை போடக்கில்லை. காலையிலேருந்து முட்டை போடுறதுக்கு தான் இடத்த பார்த்துட்டு இருக்கு. எதுவும் செட் ஆகாதனால அப்படியே அலைஞ்சிக்கிட்டு இருக்கு. இவ்வளோ தூக்கி அடைச்சி வச்சிடலாம் கவர்மெண்ட். ஸோ இது அடைச்சாச்சு, உள்ளார அடைச்சி வச்சாச்சு. இப்போ என்னன்னா, நான் வெளியே திறந்து விட சொல்லி ஒரே ராவடி. அங்கே பாருங்க என்ன ஆட்டம் போடுது. நான் அந்த கோழியை அடைச்சிட்டேன். அதை கொஞ்சம் அடைச்சி வச்சிட்டேன். இது எங்கெங்கேயோ சுற்றுது, எங்கெங்கேயோ ஏறுது முட்டைக்காண்டி. மேலே கீழே ஏறி முட்டையை போட்டு வச்சிடாத. அத்தனை ட்ரே இருக்குது, ஒழுங்காக ட்ரேயில் போடு. ஆனால் வெளியே நான் விட மாட்டேன். நீ ஒழுங்காக இங்கே போட்டு பழகு. பாருங்க என்ன ஆட்டம். ஆட்டமான ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கு. மேலே ஏறுவோம், கீழே இறங்குவோம். எங்கேயாச்சும் போய் போட்டு வச்சுருதுங்க. முட்டை வேஸ்ட்டாக போகுது. இந்த நேற்று போட்ட முட்டை ஏதோ ஒரு நாய் எடுத்து சாப்பிட்டு அங்கே போட்டு வச்சுருக்கு. கீழே எதுவும் போட்டு வச்சிடாத. அவ்வளோ ஹைட்லேருந்துலாம் போட்டுறாது தயவு செஞ்சு. ஒழுங்காக கீழே போய் நாட்டி போகிற. நானே வரேன். ஸோ இதில் வச்சு அடைச்சிட்டேன். காற்று போகிறதுலாம் வசதியாக இருக்கும். ஒரு பிரச்சனையும் இருக்காது. கம்முட்டு இங்கே உட்காந்து முட்டையை போடுது. நாட்டி இங்கிட்டு கேப் இருக்குல்ல, இங்கிட்டும் கேப் இருக்குது. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஒழுங்காக அங்கே உட்காந்து முட்டையை போடு. முட்டை போடுறக்குள்ளார நம்மளே போட்டு சாவடிச்சிருக்கு. பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்ட்டு. எதுக்கும் நம்ம கதவை சாத்தி வச்சுட்டே போவோம். இவனை தூக்கி வெளியே துரத்து. இவனை வெளியே துரத்து விட்டு, போடவில்லை வெளில போட. போவில்லை போடவில்லை போ. இதில் தான் முட்டை போடணும், வேறு வழியே இல்லை. இது முட்டை போட்டுருச்சுன்னா கரெக்டாக இருக்கும். அதையும் தள்ளிட்டு வெளில வந்துருச்சுங்க. பாரு என்ன ராவடி பண்ணுறான்னு. அம்மாடி உடச்சே போட்டா. போ, நாசமாக போச்சு. ஒழுங்காக போய் எதுலையாச்சும் உட்காந்து அழகாக முட்டையை போட்டு. வெளியே விட முடியாது உனைய. ஒரு வழியாக பல நேர போராட்டத்துக்கு அப்புறம் மறுபடியும் தூக்கி இங்கேயே விட்டேன். இங்கே விட்டு முட்டை போட்டுட்டாப்பா. அப்பா அடி. ஒன்ஸ் இங்கே பழகிடுச்சுன்னா பிரச்சனையே இல்லை. பார்த்தீங்களா, முட்டை போட்டா. சரி, அதை அப்படி பொறுமையாக தானாக வெளில வர வரைக்கும் அதிலே விட்டுடலாம். உடனே எடுக்க வேண்டாம். கொஞ்சம் இதாக தான் திறந்துட்டுருக்கேன். தானாக வெளில வரட்டும். வர வரைக்கும் அது உள்ளார இருக்கட்டும். இப்போ அந்த கோழி நாளைக்கு வெளில வந்துச்சுன்னா அதுக்கு அடைக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு இதை ரெடி பண்ணணும். அது வேறு ரெடி பண்ணி வைக்கணும். என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. இல்லாட்டி திறந்து விட்டுடலாம். திறந்து விட்டு கையோட முட்டையை எடுத்துட வேண்டியதான். ஒரு வழியாக போட்டுருச்சுங்க. சக்ஸஸ். எவ்வளோ நேரத்து போராட்டம். அப்பாடி. ஒரு 5 நிமிஷம் அப்படி நிற்கும். அதுக்கப்புறம் தான் வெளில வரும். அது வரைக்கும் நம்ம இங்கே தான் நிற்கணும். தேவை வந்துடுச்சு, வெளில வந்துடுச்சு. இன்னும் அந்த கோழி வெளில வரல. அது வெளியே வந்துடுச்சுன்னா முட்டை எடுத்துடலாம்.
ஸோ இன்றைக்கி இங்கே பழகிருச்சுல, இன்னைக்கு பிரச்சனை இல்லை. கரெக்டாக சேவை இங்கே கூட்டிகிட்டு வந்துடும். அது வருதோ இல்லையோ கோழி கூட்டிகிட்டு வந்துடும். கோழி கூட்டிகிட்டு வந்து நீட்டாக அங்கே உட்கார வச்சிரும். இங்கே விட்டுச்சுன்னா பிரச்சனையே இல்லைங்க, எனக்கு தலைவலியே இல்லை. நீட்டாக நான் முட்டை எடுத்துருவேன். கரெக்டாக டைம் பார்த்து எடுத்துக்கலாம். சரி, துரத்து விட்டு முட்டை எடுத்துடலாம். முட்டையை எடுத்துட்டு ஏய் என்ட்ரி பண்ணுறீங்க? நீ என்ன பண்ணுற? பாவில்லை முட்டை சின்னதாக தான் இருக்குது. இவ்வளோ நேரம் சண்டை போட்டு ஓ ஓடு 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 ஓடு. முட்டை எடுத்து உள்ளார வச்சிடலாம். ஒரு வழியாக போட்டுருச்சுப்பா. இங்கே இது அஞ்சும் இதுங்க அஞ்சும் பண்ணுறாரா அப்படி இருக்கு. ஐயா 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 ஒன்றும் அதுங்க 2 அதில் எத்தனை பொரிச்சிருக்குன்னு தெரியல. நாளைக்கு தான் பார்க்கணும் அதில் எத்தனை பொரிச்சிருக்குன்ட்டு. இதெல்லாம் இப்போ மத்தியானம் வந்து சரி பண்ணணும். சரி பண்ணி நீங்கள் ஆட்டை வந்து இங்கிட்டு போட்டோம்னா இது யூரின் அப்படி இஞ்சிச்சுன்னா அது வெளியே போயிடும். அந்த மாதிரி இன்னும் அது நல்லா காவாக எடுத்துடணும். காவாக எடுத்துட்டோம்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம வரக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா அவங்களே அடிச்சிட்டாங்க. சித்திராக்காக அடிச்சு விட்டுருச்சு. இவ்வளோ இன்றைக்கி ஃப்ரீயாக விட்டாச்சுங்க. ஜாலியாக ரவுண்டு அடிச்சுட்டான். வயிற்ற பத்தாலே தெரியலையா, ஃபுல்லாக இருக்குது. போடி 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 இல்லைங்க. கோழி கொஞ்சம் வந்தாங்க. அதை டயர் எடுத்துக்கோண்ணே. அவர் இதெல்லாம் ஒழுங்கு பண்ணிவிட்டு பிடிச்ச ஆட்டை பிடிச்சி இங்கிட்டு கட்டிட வேண்டியதான். ஸோ ஓடு இப்படி போட்டேன். போடுறதே வந்து கொஞ்சம் ஸ்லைடிங்காக தான் போட்டிருக்கேன். அப்போ தான் வந்து அது யூரின் எதுவும் போச்சுன்னா அப்படி கீழே வந்துடும். கீழே வந்துச்சுன்னா இப்படி அது அந்த எப்படியும் அப்படி இஞ்சினாலும் கீழே வந்து அது அந்த அவுட்லெட்டில் போயிடும். ரெண்டாவது நல்லா இஞ்சிடும். இங்கிட்ட நம்ம இப்போ புதுசாக போட்ட காங்கிரீட்னால இங்கே வருங்க அப்படியே அந்த யூரின் போய் ஃபுல்லாக நாரி போச்சு அந்த இடமே. இந்த இன்னும் 2 ஓடு போட்டோம்னா பக்காவாகிக்கும். அது என்ன பண்ணுதுன்னு தெரில. நாளைக்கு காலையில் தான் திறந்து பார்க்கணும். டைமே இல்லை. அது இப்போ வந்ததே லேட் இன்னைக்கு. இல்லாட்டி எல்லாம் கோழி அடைக்கிறதுக்கு முன்னாடியே வந்துடுவேன். மதியானம் 3 மணிக்கெலாம் வந்துடுவேன். இன்னைக்கு ரொம்ப லேட்டு. இந்த இங்கேயே ஓடுறதுக்கு இதை எடுக்கிறத விட்டு போட்டு எங்கெங்கேயோ போய் தேடிட்டு இருக்கு அப்படிங்க. ஸோ இங்கே பார்த்தீங்களா நீட்டாக போட்டாச்சுங்கிட்டு வரிசையாக ஏறி கம்மன்னு படுத்துச்சுன்னா வேலை முடிஞ்சு. போய் தீனி மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டு அரைச்சி விட வேண்டியது. ஓகே பொருள் எடுத்துகிட்டு வரேன். ஆமாம் எல்லாம் வந்துட்டாங்களா? 1 2 3 4 5 அவன் 6 கின்னி கோழி. வேறு கின்னி கோழி இந்த அங்கே இருக்கா. சின்ன கருப்பு பெரிய கருப்பு எல்லாம் வந்துருச்சு. ஓகே.